வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ். என் பேர் சுப்புராஜ். இந்த கம்பெனி நாங்கள் 27 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி மெயின் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, தேங்காய் பால் பிழிகிற மிஷினரி, ஆயில் டிஸ்டிலேஷன் மிஷினரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் பிழிகிறது எல்லாமே எக்ஸ்பெல்லர், ரோட்டரி செக்கு, மரச்செக்கு பார்த்துருப்பீங்க. நாங்களும் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எல்லாமே அட்வான்ஸ், அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நாங்கள் டிசைன் பண்ண மிஷினரி தான் இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி. இந்த மிஷினில் எந்த விதையினாலும் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். 1 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இடம் கம்மியான இடம் இருந்தாலும் போதும், ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு சிறிய ஆயில் மில்லை நம்ம ரன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 டன் ஆயில் கூட எடுக்க முடியும் 10க்கு 10 இடம் இருந்ததுனால். அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ் மிஷினரி தான் இந்த மிஷினரி. இது பார்த்திங்க அப்படின்னா 10 ஹெச்பி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். ஒரு மணி நேரத்துக்கு 100லேருந்து 125 கிலோ வரைக்கும் எந்த விதையானாலும் போட்டு ஒரே தடவையில் முழு ஆயிலையும் பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 7.5 ஹெச்பி, அதாவது 7.5 ஹெச்பி. இதில் 80லேருந்து 95 கிலோ 100 கிலோ வரைக்கும் விதைகளை போட முடியும். இந்த மிஷினும் அதே மாதிரி தான், ஒரே தடவையில் முழு ஆயிலையும் பிழிஞ்சு எடுக்கக்கூடிய மிஷின். அடுத்து இது பார்த்திங்கன்னா 5 ஹெச்பி. இந்த 5 ஹெச்பி மிஷினில் 60லேருந்து 75 கிலோ வரைக்கும் எந்த விதையானாலும் போட்டு எடுத்துக்க முடியும். இதுவும் அதே மற்ற மிஷின் மாதிரி ஒரே தடவையில் முழு ஆயிலையும் பிழிஞ்சு எடுத்துரும். புண்ணாக்கு உங்களுக்கு பெல்லட் மாதிரி எல்லா மிஷின்லேயும் வெளியே வரும். இது 3 ஹெச்பி. இந்த 3 ஹெச்பி மிஷினில் 40லேருந்து 50 கிலோ எந்த விதையானாலும் போட முடியும். இது 2 ஹெச்பி. இதில் ஒரு மணி நேரத்துக்கு 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் விதைகளை எந்த விதைனாலும் போட்டுக்கலாம். இதுவும் மற்ற மிஷின் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா முழு ஆயிலையும் ஒரே தடவையில் பிழிஞ்சு எடுத்துரும். இது 1 ஹெச்பி மிஷின். இந்த மிஷினில் என்ன ஒரு பியூட்டி, அட்வான்டேஜ், ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மிஷினில் சத்தம் இருக்காது, ஃபவுண்டேஷன் தேவையில்லை, 3வது மாடியில் வச்சா கூட உங்களுக்கு பிரச்சனை வராது. அந்தளவுக்கு ஒரு எளிமையான மிஷின். ஒரு வயது குறைந்தவர்களும் ஒரு பெண்களும் எளிதில் இயக்கக்கூடியது, ஒரு ஆப்ரேட் பண்ணுற அந்த மெத்தட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். யாருமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். இந்த மிஷினில் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 67, 68, 69, 70% வரைக்கும் ஆயிலை பிழிஞ்சு எடுத்துக்க முடியும் ஒரே தடவையில். நீங்கள் எக்ஸ்பெல்லர் அப்படின்னு இப்போ பழைய டைப் எக்ஸ்பெல்லர் போனீங்க அப்படின்னா 2 தடவை போட்டால் தான் 65% கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரோட்டரி செக்கு போனீங்க அப்படின்னா 60% தான் ஆயில் கிடைக்கும். மரச்செக்கு போனீங்கன்னா 50% தான் ஆயில் கிடைக்கும். இப்போ மரச்செக்குங்கிறது 3 ஹெச்பி, ரோட்டரி செக்குங்கிறது 7.5 ஹெச்பி. எங்கள் 3 ஹெச்பி மிஷினை நீங்கள் மரச்செக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா மரச்செக்கில் புண்ணாக்க அள்ளணும், இதில் அள்ள வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அதில் 15 கிலோ தான் ஒரு மணி நேரத்துக்கு போட முடியும். இதில் 40லேருந்து 50 கிலோ போட்டுக்கலாம். அது சத்தம் இருக்கும், இதில் சத்தம் இருக்காது. அது தேய்மானம் இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்க உரல் மாற்றணும், 6 மாதத்துக்கு ஒருக்க உலக்கை மாற்றணும். இதில் 6-7 வருஷத்துக்கு எதுவுமே மாற்ற தேவையில்லை. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்திருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது அரைச்சி ஆயிலை பிழிகிற மிஷின் இல்லை, ஆயிலை புழிஞ்சி எடுக்கிற மிஷின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷினில் ஆயில் சூடாகாது, அதோட சத்துக்கள் மாறாது. சத்துக்கள்னால் குணம், நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ மாறாது. அடுத்து அதோட மனமும் மாறாது. ஆயில் தரமாகவும் தெளிவாகவும் நீண்ட நாளைக்கு அதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். அடுத்து இதில் தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, வேப்பங்கொட்டை, முந்திரி பருப்பு, பாதம் பருப்பு, எலுமிச்சை விதை, திராட்சை விதை, இப்படி எந்த ஆயில் சீடுனாலும் போட்டு ஆயிலை பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். ஒரு மிஷின் வாங்கினா என்ன ஆயில்னாலும் சப்ளை பண்ணலாங்க.
ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மிஷின் நம்மகிட்ட வாங்கும்போது உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி, நாங்கள் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து ஒரு மினி செக் மிஷின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் எங்கிட்ட மிஷின் வாங்கியிருக்கிறாரு. அவர் சொன்ன ஃபீட்பேக் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எக்ஸ்பெல்லர் வாங்கி ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா கடன் ஆனார். அந்த மிஷினை ஓரமாக வச்சுட்டு ரோட்டரி வாங்கினார். அதுலேயும் கடன் ஆகிட்டார். ஏன்னா அவுட்புட்டு கம்மி, புண்ணாக்குலேயும் விலை இல்லை. எங்ககிட்ட மிஷினை வாங்கின பிறகு சொல்கிறாரு, 3 மாதத்தில் நான் இழந்த காசெல்லாம் எடுத்துட்டேன். எப்படி சார்னு கேட்டேன். அந்த மிஷினில் 50% தான் ஆயில் வந்துச்சு, இதில் 69% ஆயில் வருது, 19% அதிகமாக கிடைக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 டன் ஓட்டுறேன், 190 கிலோ அதிகமான ஆயில் கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு நாளைக்கு 190 கிலோ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீ கணக்கு பண்ணிக்கங்க, கிட்டத்தட்ட 6000 லிட்டர், 6 டன் நியர்பை கிடச்சிருக்கு அவருக்கு. 6 டன் என்னைக்கு என்ன விலை, நீங்கள் இன்றைக்கி விலைக்கு கணக்கு போட்டுக்கோங்க, கண்டிப்பாக லாபத்தை எடுத்திருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் சொன்னது உண்மை. இப்படி ஆயில் புளிகிற மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், நெல்லிக்காய் ஜூஸ், இஞ்சி ஜூஸ், பல வகைகள் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ், என்ன ஜூஸ்னாலும் எடுத்து அந்த ஜூஸை பவுடர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எல்லா இயந்திரங்களும் நம்ம கையில் இருக்குது. அடுத்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வெட்டிவேர், லெமன் கிராஸ், இப்படி நறுமணப் பொருளிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஆயில் எடுக்கணும். லெமன் கிராஸ் ஆயில் வேணும், ஏலக்காய் ஆயில் வேணும், கிராம்பு ஆயில் வேணும், மிளகு ஆயில் வேணும், மல்லிகைப்பூ ஆயில் வேணும், லாவெண்டர் ஆயில் வேணும்னா அதுக்கும் நாங்கள் எந்திரங்களை தந்துக்கிட்டு இருக்கோம். பட்ட ஆயில் எந்திரங்கள் நாங்கள் பண்ணுறதுனாலேயே கோயம்புத்தூரின் அடையாளமாக நாங்கள் இருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல கோயம்புத்தூர் அப்படின்னா லட்சுமி மில் அப்படிம்பாங்க. இன்றைக்கி லட்சுமி ஆயில் மில்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூரின் அடையாளம் லட்சுமி ஆயில் மில் அப்படிங்கிற பேரை நாங்கள் நிலைநாட்டி அதை அந்த தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேர் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பேரை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் மிஷினுக்கு வந்து நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறோம், சர்வீஸ் லைஃப் டைம் சர்வீஸ் கொடுக்குறோம், கஸ்டமர் சப்போர்ட்டு எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுதொழில் தொடங்குறவங்களுக்கு பிஎம்எஃப்எம்இ, பிஎம்இஜிஎஃப், நீட், ஓடிஓபி இப்படி எந்த ஸ்கீமில் போகிறதாக இருந்தாலும் அந்த ஸ்கீமுக்கு எப்படி வாங்கிறது, எப்படி யார் அணுகணுங்கிற எல்லா தகவலையும் உங்கள் கூட பரிமாறுறதுக்கு எங்களை இங்கே தொடர்பு கொள்ளலாம். அடுத்து இதில் இது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் அல்லது சேலம் ஸ்டீல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு மிஷின் தயார் பண்ணுறதுல அதோட மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபுட் கிரேடு மெட்டீரியலாக இருக்கணும். அப்போ தான் அந்த மிஷின் அந்த உணவுப் பொருள் என்றைக்கும் சேதாகாமல், அதோட தரம் குறையாமல், மனம் குறையாமல், குணம் குறையாமல் நல்லாயிருக்கும். ஃபுட் கிரேடு மெட்டீரியல் அதை நாங்கள் ரொம்ப சின்சியராக வாட்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதோட ஸ்பேர்ஸ் எப்போதும் எங்கள் கையில் உடனே கிடைக்கிற மாதிரி நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். மிஷினில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தேங்காய், எள்ளு, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, கடுகு, வேப்பங்கொட்டை, பூசணி விதை, கடலை, அப்புறம் வரமிளகா விதை, அதாவது ரெட் சில்லி சீடு, கிரேப் சீடு, இதெல்லாம் போட்டு நீங்கள் இந்த ஆயிலை பிழிந்து எடுத்துக்க முடியும். இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறைய உணவு வகையில் நம்ம ரொம்ப படிச்சிட்டோம். ஃப்ரீயாக வீட்டில் இருந்து எல்லா உணவுகளை பற்றி தெரிய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் ஆர்கானிக் உணவுகள் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 7.5 HP மிஷினை நாங்கள் இப்போ ஆப்ரேட் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். கொப்பரையை கொடுங்க. மிஷின் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. பெரிய சவுண்டெலாம் இருக்காது. தேங்காய் இப்படி பிடிச்சா கட் பண்ணுறதுக்கு நாங்களே மிஷின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ஒவ்வொரு மிஷினோடையும் ஒவ்வொரு கொப்பரை கட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். தேங்காய் நல்லா காஞ்சிருந்துருந்துன்னா ஆயில் நல்லா வரும், அற்புதமாக இருக்கும். ஆயிலோட மனம், குணம், தரம் போட்ட உடனே ஆயில் வந்துடும் பாருங்க, பைப்பில் வர்ற மாதிரி வரும். இந்த மிஷினுக்கு ஒரு கவர் இருக்குதுங்க, அந்த கவரை போடணும் பாருங்க. அப்படி பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி வரும். உங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். கொப்பரை உள்ள போட்டிருக்காங்க.
அந்த கவரை எடுங்க, அந்த ஆயில் வரதை அவங்க பார்க்க கொஞ்சம் வீடியோவில் காட்டட்டும். பாருங்கள், அப்படி போதும் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூக்கு. வருது பாருங்கள், வெளியே ரொம்ப தெரிக்கும். எப்படி வருது பார்த்தீங்களா ஆயில்? இது மாயமோ மந்திரமோ இல்லை, உழைப்பு. லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸோட ஒவ்வொரு இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட உழைப்பு தான் இது. ஒரு அற்புதமான மிஷின் மார்க்கெட்டுக்கு வர காரணம் அவங்களோட ஒவ்வொருத்தரோட உழைப்பு. பாருங்கள், அப்படி பைப்பில் வர்ற மாதிரி வருது பாருங்கள். இந்த மிஷினை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா, லோன் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், மாவட்ட தலைநகரில் கலெக்டர் அலுவலகத்தை பக்கத்திலே டிக் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு போய் டிஆர்பி அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மத்திய அரசு 3 பேர் நியமிச்சிருக்காங்க. டிஆர்பி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட் பர்சன். அவங்கள போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா பிஎம்எஃப்எம்இ, பிஎம்இஜிஎஃப், நீட், ஓடிஓபி இப்படி நிறைய ஸ்கீம் வர. கணவனை இழந்த விதவை பெண்களுக்கான ஒரு ஸ்கீமு, பெண்களுக்குன்னு ஒரு உத்தியோகினின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்புறம் படித்த பட்டதாரிகள், கொஞ்சம் சின்ன வயசு பசங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்படி எண்ணற்ற ஸ்கீமுகள் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. மானியத்தோட குறைந்த வட்டி விகிதத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பயன்படுத்துங்க. ஒரு ஆயில் மில் தொடங்குங்க, நீங்களும் முதலாளி. ஒவ்வொரு மிஷினுக்கும் சரியான நேரத்தில் சரியான சர்வீஸை கரெக்ட் டைமில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர் வேணும் அப்படின்னா 24 மணி நேரமும் நாங்கள் ஸ்பேர் வந்து கொரியர்லேயோ ரயில்வேலையோ நாங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கோம். அதாவது ஒரு கொரியர் டைமுக்குள்ளே தகவல் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் கொரியரில் போடுறோம். அதுக்கு பிறகு வந்துன்னா நாங்கள் ரயில்வே பார்சலில் போடுறோம். மேலும் தகவலுக்கு இந்த வீடியோவில் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து தகவலையும் தர நாங்கள் தயாராக இருக்கோம்.